வணக்கம் நண்பா. உண்மை முதலில் தோற்பது போல் தெரிந்தாலும் முடிவில் அதன் தோள்களில்தான் வெற்றி மாலை வந்து விழும். உண்மையை இங்கு யாராலும் வெகு நாட்கள் மறைக்க முடியாது. அது வெளிவந்தே தீரும். எவரொருவரும் உங்கள் வாழ்க்கை பயணத்தை புரிந்து கொள்ளப் போவதில்லை. நீங்கள் இங்கு வாழ்வது உங்களது வாழ்க்கையை வாழத்தானே தவிர ஒவ்வொருவரும் உங்களை புரிந்து கொள்வதற்காக அல்ல. ரத்தம் வராமல் ஒருவரை கொன்றுவிடும் கூர்மையான ஆயுதம் மனிதனின் நாக்கு. எனவே பேசுவதற்கு முன் பலமுறை யோசித்து பேச வேண்டும். நாம் நமது எண்ணங்களால் கட்டமைக்கப்படுகிறோம். நாம் எதுவாக நினைக்கிறோமோ அதுவாகவே மாறுகிறோம். நம் எண்ணம் தூய்மை அடையும் போதுதான் மகிழ்ச்சி நம்மை நிழல் போல தொடரும். உடல் நோயற்று இருப்பது முதல் இன்பம், மனம் கவலையற்று இருப்பது இரண்டாவது இன்பம், பிற உயிர்களுக்கு உதவியாக இருப்பது மூன்றாவது இன்பம். இவை மூன்றையும் பின்பற்றுபவர்களே நிம்மதியாக வாழ்கிறார்கள். கோபத்தால் நீங்கள் தண்டிக்கப்பட மாட்டீர்கள். உங்கள் கோபமே உங்களை தண்டிக்கும். நன்மை செய்வதற்கான நேரம் எப்போதும் உண்டு. தீமை செய்வதற்கான நேரம் ஒருபோதும் கிடையாது. நன்மை செய்து பழகினால் வாழ்க்கை இனிமையானதாக மாறும். நீங்கள் ஒருவரின் வாழ்வில் விளக்கேற்றினால் அது உங்கள் பாதையையும் பிரகாசமாக்கும். வாழ்க்கையில் அதிசயங்களுக்காக இயங்காதே. நிலையான முயற்சிதான் நிரந்தரமான வெற்றியை தருகிறது. நீ உன் முயற்சியை மட்டும் முழுமையாக நம்பு. வெற்றி நிச்சயம் உன்னை தேடி வரும். உண்மை, சந்திரன் மற்றும் சூரியன் ஆகிய மூன்று விஷயங்களையும் நீண்ட நாட்கள் மறைக்க முடியாது. திறந்த உள்ளத்தோடு பேசுங்கள். உங்கள் சொந்த கருத்தில் நம்பிக்கை கொள்ளுங்கள். மற்றவர்கள் சொல்வதையும் காது கொடுத்து கேளுங்கள். எங்கு உண்மை உள்ளது என்று கண்டறியுங்கள். அதுவே சிறந்த வாழ்க்கைக்கு வழி. உங்களை யாரும் காப்பாற்ற முடியாது. உங்களுக்கு நீங்களே பாதுகாப்பு. உங்கள் கைகளே உங்களுக்கு எப்போதும் உதவி செய்யக்கூடும். உங்கள் மீது அன்பு செலுத்த ஒருவர் இருந்தால் நீங்கள் தவறான பாதையில் செல்ல மாட்டீர்கள். அன்பை மற்றவர்களிடம் காட்டுங்கள். மற்றவர்களிடம் இருந்து அன்பை பெற முடியும். அன்பு ஒன்றே அனைவருக்கும் புரியும் மொழி. கோபத்தை அன்பினாலும் தீமையை நன்மையினாலும் வெல். இங்கு வாழ்வதற்கு செலவு குறைவுதான். ஆனால் அடுத்தவரை போல் வாழ்வதற்கு தான் செலவு அதிகம். காலம் மாறும் என்று கற்பனையில் காத்திருக்காதே. நீ முயற்சி செய்யாமல் இங்கு எதுவும் மாறாது. விழிப்புணர்வுடன் இருக்க கற்றுக்கொள்வதே வாழ்க்கையின் மிகப்பெரிய சாகசமாகும். கனவு பெரியதாக இருக்கும் போது உழைப்பு அதைவிட பெரியதாக இருக்க வேண்டும். போராடு. இவனால் இதை செய்ய முடியாது என்று சொன்னவர்கள் இதை எப்படி செய்தாய் என்று சொல்லும் வரை நற்செயல்களை விரைந்து செய்யுங்கள். தீய எண்ணங்களிலிருந்து உங்கள் மனதை தடுத்து நிறுத்துங்கள். நம்மை பற்றி அடுத்தவர் கற்பனைக்கு நாம் பொறுப்பல்ல. உங்களுக்கு நல்லது எனப்படுவதை மட்டும் பேசுங்கள். நல்லதையே செய்யுங்கள். மற்றவர்களின் விமர்சனங்களை கண்டுகொள்ளாதீர்கள். ஒரு குடத்தை துளித்துளியாக கூட நிரப்ப முடியும். அதுபோல உங்கள் வெற்றியை கொஞ்சம் கொஞ்சமாக அடைந்து கொள்ளுங்கள். உடல் நலம் மிகப்பெரிய பரிசு. திருப்தியே மிகப்பெரிய செல்வம். நம்பிக்கையே சிறந்த உறவு. போனது போகட்டும். அடுத்த நகர்வு அற்புதமாகட்டும். தேவைகள் இருக்கும் வரைதான் மனிதர்கள் உங்களுடன் இருப்பார்கள். தேவை முடிந்தவுடன் நீ யாரென்று கேட்பார்கள். யாரையும் நம்பி ஏமாறாதீர்கள். உங்கள் வேலையை கண்டுபிடித்து பின்னர் அதற்கே உங்களை முழுமையாக அர்ப்பணித்துக் கொள்ளுங்கள். ஒவ்வொரு சூழ்நிலையிலும் நல்லதை காண உங்களை பயிற்றுவித்துக் கொள்ளுங்கள். நீ விரும்பாததை யார் சொன்னாலும் செய்யாதே. நீ விரும்பியதை உலகமே எதிர்த்தாலும் செய்து முடி. கடந்த காலத்தை திரும்பி பார்க்காதே. எதிர்காலத்தை பற்றி கனவு காணாதே. நிகழ்காலத்தில் உன் மனதை முழுமையாக செலுத்து. அதுவே வெற்றியின் ரகசியம். கொடுக்கும் பொருளை விட கொடுப்பவரின் அன்பே மிகவும் பெரியது. மாற்றம் எங்கிருந்து பிறக்கிறது என்று தெரியாது. ஆனால் ஏமாற்றம் எதிர்பார்ப்பிலிருந்து பிறக்கிறது. அதிகாலை நீ நினைத்த நேரத்தில் நீ எழுந்துவிட்டால் தோல்விகள் உன்னை விட்டு ஒதுங்கிக் கொள்ளும். 1000 பேரை வெல்வதை விட உன்னை நீயே வெல்வதே பெரிய வெற்றி. நம்மால் ஒருபோதும் உலகை கட்டுப்படுத்த முடியாது. ஆனால் நம் மனதை கட்டுப்படுத்த முடியும். திரும்ப திரும்ப செய்வதுதான் வெற்றிக்கு வழியே தவிர பாதியில் விட்டுவிட்டு ஓடுவது வெற்றிக்கு வழியாகாது. சந்தேகம் என்ற பழக்கமே அனைத்தையும் நம்மிடமிருந்து பறிக்கிறது. நம்பிக்கை மக்களை இணைப்பதற்கான வாய்ப்புகளை உருவாக்குகிறது. அனுபவம் என்பது தவறுகளை திருத்திக் கொள்வது. ஆணவம் என்பது தவறுகளை நியாயப்படுத்துவது. ஆணவத்தை அழித்தால்தான் நாம் அனுபவத்தை பெறவே முடியும். நண்பர்களை, மேற்கூறிய விஷயங்கள் உங்கள் வாழ்க்கைக்கு உபயோகமாக இருந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். நான் உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.